பேசலாமா? இன்னைக்கு இந்த டாபிக் நான் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே பல டைம் யோசித்தேன். இந்த டாபிக் பேசலாமா, எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது? ஏன்னா நம்ம செல்ஃப் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் என்ன அப்படின்னா, நம்மளே விக்டிமைஸ் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏன் எனக்கு மட்டும் நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது? சிமிலர் கைண்ட் ஆஃப் வை மீ அப்படிங்கிற கொஷின் தான். இந்த கொஷினுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா, அதாவது ஆன்சர் கிடையாது, இந்த கொஷினை நீங்கள் இந்த கொஷின்லேருந்து நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தான். இப்போது யாராச்சும் விக்டிமைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஐ ஆம் விக்டிமைசிங்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. அந்த அக்செப்டன்ஸ் ஹார்ட். ஏன்னா நம்ம தான் ராஜா, அதனால நம்ம நம்ப மாட்டோம். இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். எப்படின்னா, எனக்கு மட்டும் நல்லது நடக்காது, ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கும். கடவுளுக்கு என்னை மட்டும் கண்ணு தெரியாது இப்படின்னு நீங்கள் பேசுகிற பேச்சு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கலாம். அதாவது ட்ரூத் ஹேட் டு பி ஹேப்பன். அதாவது பாஸ்டில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணி அதில் ஃபெயில் ஆகிருக்கலாம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக வை மீங்கிற கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். வை இட் இஸ் நாட் ஹேப்பனிங் டு மீ அப்படிங்கிறது ஒரு கொஷின் வரும். இது எப்படி நீங்கள் விக்டிமைசேஷன் சொல்கிறீங்க அப்படின்னா, போகிற போக்கில் ஒரு டைம் நீங்கள் லைஃப்பை ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஓகேவா? வை மீ, லைஃப் இஸ் நாட் ஹேப்பனிங் ஃபார் மீ, இந்த மாதிரிலாம் பேச்சு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இது சொல்கிறப்ப யூ ஆர் ட்ராவலிங் எகெயின்ஸ்ட் வாட் இஸ் லைஃப். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எதிர்க்கிறீங்க சப்கான்ஷியஸ்லி இந்த கொஸ்டின்லாம் கேட்கும்போது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வை மீ அப்படின்னு கொஸ்டின் இருந்து வாட் வென்ட் ராங். நீயும் இருக்கக்கூடாது, யூவும் இருக்கக்கூடாது. வாட் வென்ட் ராங், வாட் குட் ஹேவ் பீன் டன். இப்படி கொஷின்ஸை ரீப்ளேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி இது நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது டிப்பிட் சொல்லித்தரேன். 5 செகண்ட் ரூல்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிக்கும் போது ஒரு 5 செகண்டில் ரியலைஸ் பண்ணிடணும், இது இப்படி இல்லையே, இந்த ஸ்கிரிப்ட் இப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை மாற்றிடணும் அப்போவே. அப்போ என்ன யோசிக்கணும்? ஓகே, இப்படி ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்குதுங்கிறத தாண்டி ஒரு ஸ்டெப் வெளியே பார்க்கணும். அங்கே ஒரு வேறு பர்சன், ஏதோ ஒரு எக்ஸுங்கிற ஒரு பர்சனை வச்சு பார்க்கணும். ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் அடித்து சொல்கிறேன், 90% பிரச்சனை இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம மைண்ட் செட்டை சின்ன வயசுலேருந்து மேபி பிகாஸ் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ், மேபி பிகாஸ் ஆஃப் வேர் யூ ஆர் ரைஸ்ட், அந்த என்விரான்மெண்ட்னாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தினாலேயும் நீங்கள் இதை ஒரு தொடர்ச்சியாக இவ்வளோ நாள் தொடர்ந்து வந்திருப்பீங்க. திஸ் இஸ் கால்டு விக்டிமைசேஷன். நான் அது டிஃபைன் பண்ணியே சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயம் நிறைய பேர்த்தோட லைஃப்பை கொஷின் மார்க்லேயும் ஆரம்பிச்சு. எக்ஸாம்பிள், என்னோட ஸ்டோரி நான் சொல்லணும்ல. யூபிஎஸ்சி என்னோட 2019 2023 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீம். அதுக்காக நான் நைட்டு பகலாக உழைச்சிருக்கேன். ஓகேவா? அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன், ஃபெயில். செகண்ட் டைம் அட்டன் பண்ணுறேன், ஃபெயில். செகண்ட் டைம் எப்படி அட்டன் பண்ணுறேன்னா, அதுக்கு முன்னாடி இருக்க மைண்ட் செட் சூப்பராக படிச்சிருந்தேன். படிச்சுக்கிறத தாண்டி கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம். அப்புறம் லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கும்போது ட்ரமெண்டஸான மார்க்ஸ். பார்த்தா நான் போனதே கான்ஃபிடென்ட்டில் தான் போனேன், கண்டிப்பாக அடிச்சிருவோம் அப்படின்னு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வருது, ஃபெயில். ரிசல்ட் ஆக்சுவலாக வராது. ஃபெயில் அப்படின்னா பாஸ் நம்பர் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு நம்பர் இல்லை. ஆனால் எனக்கு முன்னத்தை போயிட்டு வந்தப்பவே சில கொஷின்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, நம்ம சோழி முடிஞ்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. 5 வருஷம் உழைப்பு இல்லையா, அது எவ்வளோ பெரிய விஷயம். யாருக்காக இருந்தாலும் நீங்கள் போட்டாலும் அது உழைப்பு தான், நான் போட்டாலும் அது உழைப்பு தான். ஹார்டாக இருந்துச்சு.
ஒரு சில டைம்லாம் வந்து ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு வந்து சேடாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணினேன், இன்னொரு தடவை நம்ம ட்ரை பண்ணலாம், 2 விஷயம். இன்னொரு தடவை நம்ம ட்ரை பண்ணலாமா விட்டுறலாமா, 2 இடத்த வெயிட் போட்டு பார்த்தேன். அப்போ வந்து அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூபிஎஸ்சி படிக்கலாம், மறுபடியும் இன்னொரு வருஷம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அந்த சமயத்தில் என்னோட கொலீக்ஸ் மீனிங் என் கூட படித்தவங்க அவங்க எல்லாருமே வந்து தி ஸ்டார்டட் ஏர்னிங், தேர் மேக்கிங் குட் மணி. அது இல்லாமல் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அப்புறம் தே ஆர் அட் பீஸ். ஆனால் நான் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும், யூபிஎஸ்சி ஸ்ட்ரெஸ்ஸிங் மீ திஸ் அவுட், ஸ்ட்ரெஸ்ஸிங் மீ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா why should I follow அப்படிங்கிற ஒரு கொஷினும் சேர்ந்து வரும். நான் வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு இது கிளாரிட்டியே கிடைக்கல, யூபிஎஸ்சி அதுவே பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இட் வாஸ் அரவுண்ட் ஜூன் நினைக்கிறேன், ஜூன் ஆஃப் 2023 நினைக்கிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப நம்ம தான் செவ்வாய்க்கிழமை முருகர் பார்க்குறதுக்கு போயிருங்க, போயிட்டு முருகா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ வந்து ஆக்சுவலாக தீவிரமாக கோயிலுக்கு போகிறதெல்லாம் இல்லை, ஆனால் கோயிலுக்கு போவேன். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தப்ப திண்டுக்கல்ல சத்திரப்பட்டி பக்கத்தில் வந்து செம்பு முருகன் கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அங்கே வந்து முருகர் செவ்வாய், அதாவது செவ்வாய் மீன்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம், அப்புறம் வேற நன்னிலம் பெஸ்ட் செவ்வாய்னா அங்கே இருக்க செம்பு முருகனை போய் பார்க்கலான்ட்டு போகிறேன். இது ரொம்ப இதுக்காக தான் போகிறேன் அப்படின்ட்டுலாம் இல்லை, ஆனால் கிளம்புறப்பவே வந்து கண்டிப்பாக இதுக்கான ஒரு எண்டு போட்டே ஆகணும், ஒன்றா கண்டினியூ பண்ணுறோம், இல்லை அப்படியே விட்றோம், இன்னைக்கு வந்து அதோட முடிவு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து தான் கிளம்புறேன். ஏன்னா ரொம்ப பாதர் பண்ணிகிட்டே இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் வந்து புழு மாதிரி அடிச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா என்னோட மென்டல் பீஸை வந்து மென்டல் பீஸ் PEACE இருந்து எனக்கு மென்டல் பீஸ் ஆகி விட்டுரும், PIECE. ஓகே, அதனால் என்ன பண்ணுறேன், போகிறேன், பஸ்ஸில் தான் போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டும் இல்லை, நான் வந்து என் ஃபேமிலி கூட போகிறேன். போயிட்டு நான் வந்து எதுவுமே கேட்கல, யார்கிட்டையுமே சொல்லலை. நான் சொன்னது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, முருகா நான் வந்து உன்னை பார்க்குறதுக்கு வரேன், நான் எதுக்காக வரேன்னு உனக்கு தெரியுது, நான் இனிமேல் யூபிஎஸ்சி கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமான்னு கேட்கறதுக்காக வரேன். யூபிஎஸ்சி அதாவது கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ அங்கே வந்து ஏதோ ஒரு சைன் வந்து நான் அதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் அதை நீ எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். போயாச்சு, கோயிலுக்கு போயாச்சு, ஒரு சைனுமே இல்லை, வெளியே வர வரைக்கும் எந்த சைனும் கிடையாது. அப்போ வந்து நான் மிட்லேயே புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே வேண்டான்னு தோணுது, போதும் 5 வருஷம் டெடிக்கேட்டிவாக படிச்சிருக்கோம், பாஸ் பண்ணுறோம் இல்லைங்கிறத தாண்டி கண்டிப்பாக அதோட நாலேஜ் நம்மளுக்கு இருக்கும், ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா கல்வி ஒன்று அழியாதது அப்படிங்கிறது தான். அன்னைக்கு வந்து வீட்டில் எல்லாருமே நான் வந்து யூபிஎஸ்சி படிக்கிறத வந்து விரும்புனாங்க. ஆனால் நான் வந்து அன்னைக்கு சொல்லிட்டேன், நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன், இனிமேல் நான் யூபிஎஸ்சி படிக்க மாட்டேன், எதாக இருந்தாலும் இனிமேல் வந்து லைஃபாட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. நீ இவ்வளோ நாள் படிச்சியல்ல, இன்னும் படி, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியிலேருந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு வருது. நான் வந்து தெளிவாக நான் வந்து 2 டைம் 3 டைம்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. 5 வருஷம் படிச்சிருக்கேன், இதனால எனக்கு வந்து நாலேஜ் கிடச்சிருக்கு, நிறைய விஷயம் கற்றுருக்கேன். ஆனால் நான் யாருமே மறந்துட்டேன். இது இப்படி நான் கண்டினியூ பண்ணேன்னா கண்டிப்பாக நான் யாருங்கிறது திரும்பி கொண்டு வர்றதுக்கே வந்து பல வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் கலெக்டர் ஆனால் என்ன ஆகாட்டி என்ன எனக்கு ஒரு 2 வருஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன், இதுதான் பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியல இப்போ வரைக்கும், ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நானே ஒரு 3 மாதம் கழிச்சு தான் இந்த விஷயத்த வெளியே சொல்லுவேன். நானும் வந்து பாண்டர் பண்ணிட்டே இருந்து தான் ஒரு டெசிஷன் எடுத்தேன். அவங்களுக்கு டைம் கொடுக்கணும்ல, அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, இவங்க வந்து எப்படியும் என்னை மண்டை கிழங்குவாங்க, அப்புறம் பேசுவாங்க உட்காந்து,
கோவத்துக்கு வருவாங்க, இப்படி எல்லாம் பண்ணுற அப்படின்னு. எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஒரு 3 மாதம் வந்து அவங்களே வந்து ஓகே ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கேன். இதுக்கு நடுவில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெய்லி ஜேர்னலிங் பண்ணுறேன். என்னை நான் கண்டுபிடிக்கணும்ல, நான் வந்து என்னை விட்டுட்டேன். எனக்கு வந்து அப்போ வந்து என் ஸ்டடீஸை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்கிற அந்த ஆதங்கத்துலேயும் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். 3 வருஷம் நானா இல்லைங்கிற ஃபீலிங், ஏன்னா என்ஜாய் பண்ணுறேங்கிற லெவலுக்கு என்ஜாய் பண்ணலை. லைஃப்பை வந்து நான் சென்ஸே பண்ணலை. இனி நல்ல விஷயம் நடக்கலன்னு நான் சொல்ல வரல. எப்படி சொல்கிறேன்னா, நான் நடக்கிறேன், நான் ஏதாச்சும் டீ குடிக்கிறேன் அப்படின்னாலும் நான் ரசித்ததில்லை முழு மனசோட. இப்போ ஒரு டீ எடுத்து ஒரு சிப்பு பிடிச்சிட்டு அந்த டேஸ்ட் இது வந்துட்டுப்பா அப்பாடா அப்படின்னு ஒரு ஒரு சென்ஸ் இருக்குங்களா. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த சென்ஸை நான் வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போது ஃபுல்லாக சென்ஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா பேக் ஆஃப் த மைண்டில் வந்து அடுத்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ லைஃப்பை வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து சந்தோஷப்பட்டு பார்க்க ஆரம்பித்தேன். காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறது, எப்படிடா இவ்வளோ தூரமாக நம்ம தூங்குவோமா அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம தான் படிக்கிறதுக்கு நேரம் எழுந்திரிச்சிருவோமே, அலாரத்தில் எழுந்திரிச்சிருவோமா. பயாலஜிக்கல் கிளாக்ல நைட்டு தூக்கம் வர்றப்ப தூங்கு, அதாவது தூக்கம் வர்றதுன்னா 10-11 மணி எல்லாம் இல்லை, ஷார்ப்பாக 9 மணி 10 மணிக்கு தூங்கிட்டு காலையில் ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஏதோ டைமில் எழுந்திரிக்கிறது. இதுதான் அலாரம்னு செட் பண்ணாமல் எழுந்திரிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் வந்து ரசிக்க ஆரம்பித்தேன். இப் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த விக்டிமைசேஷனில் வந்து உள்ளே இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். இது வந்து நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன்ல, விக்டிமைசேஷன்லேருந்து நான் வெளியே வந்திருப்பேன்ல, அந்த வெளியே வந்ததுக்கான ஒரு ப்ராம்ப்ட்னு சொல்லலாம். இது கரெக்டான வேர்டு வந்து ப்ராம்ப்ட் தான். இந்த இதில் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி வச்சுருக்கேன். ஒரு 21 day சேலஞ்சாக நீங்கள் யூஸ் பண்ணி இந்த விக்டிம்ஹுட்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து செல்ஃப் லவ் தான். இந்த விக்டிம்ஹுட்லேருந்து வெளியே வர்றதுக்கான சில இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில். அதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு கொஷின் எடுத்துக்கணும். அந்த கொஷினுக்கு வந்து இவ்வளோ தான் ஆன்சர் பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து உங்கள் டைரியில் நீங்கள் வந்து எழுதிட்டே வரணும். எப்போ சாட்டிஸ்ஃபைடுன்னு தோணுதோ அப்போ தான் பேன் வைக்கணும். அப்புறம் இதை வந்து பிரேக் பண்ணி எழுதக்கூடாது. உட்காந்தா எண்டு முடிகிற வரைக்கும் அதே ஃப்ளோவில் ஓஹோன்னு கூட மற்றவங்ககிட்ட பேசாமல் எழுதணும். டெய்லி எழுதணும். 21 days கண்டினியூஸாக எழுதணும். அப்படி எழுதும்போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? You will become a better person than you know 21 days ago. I bet. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் இதை பார்த்துருக்கேன். விக்டிம்ஹுட்லேருந்து வெளியே வந்துட்டா அடுத்து வந்து இது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தாண்டிட்டா அடுத்ததெல்லாம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஈஸியாக இருக்கும் மீன்ஸ் அட்லீஸ்ட் பழகிடும், சின்ன சின்ன ஸ்டெப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில இமேஜஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஃபைண்டிங் யுவர் பெட்டர் யுவர் செல்ஃப். ஸோ இதான் விக்டிம்ஹுட். நான் இது வரைக்கும் பேசினதே இல்லை, ஆனால் டக்குன்னு நேற்று ஸ்ட்ரைக் ஆச்சு. இதை வந்து எப்படியாச்சும் வந்து சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா இது வந்து இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டாவே வந்து நிறைய பொண்ணுங்க ஐ டோன்ட் கேர் அபவுட், அதாவது இதை இன்னும் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஐ வாண்ட் மை கேர்ள்ஸ் டு பி பெட்டர் தேன் எஸ்டர்டே. அது வந்து ரொம்ப ஆழமாக வச்சுருக்கேன். ஏன்னா நான் பட்டது மற்றவங்க படக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஓகே, பாய்.